ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். எனக்கு ரொம்ப ஒரு புடிச்ச ஒரு அப்படின்னா, நான் அத பத்தி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், எப்படி பண்றதுன்னு தெரியல. பட் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ரொம்ப நாளா இந்த மாதிரி ஒரு எனக்கு எனக்கு இந்த மாதிரி எப்படி சொல்றது, ஒரு அனிமே பண்ணணும், நம்ம வந்து அந்த அனிமேல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப டேஸா இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கு ரொம்ப இயரா கூட சொல்லலாம். இந்த மாதிரி அனிமேலாம் நம்ம கிரியேட் பண்ணணும், அதில் நம்மளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டுருக்கேன். அண்ட் இதுக்காகவே நான் ஐபேட் வாங்கணும்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நம்ம ஒரு ஃப்ரேமில் வந்து செட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஃப்ரேமை வந்து அப்படியே அனிமேவாக அழகாக மேக் பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் எனக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. பட் அந்த அனிமே இப்போ ஒரு ChatGPT நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ரொம்ப பெட்டரா, ரொம்ப சூப்பராகவே அந்த அனிமே வந்து கிரியேட் பண்ணுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா இப்போ நிறைய பேர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது அது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோரி ஸ்டேட்டஸ்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் 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 ரொம்ப நான் ஜஸ்ட் ஒரு கேஷுவலாக ஒரு பிக் வந்து எடுத்து பார்த்தேன். ரொம்ப சூப்பரா அது கிரியேட் பண்ணி கொடுக்குது ChatGPT. ஸோ நான் ஆல்ரெடி ChatGPT எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கான நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கொடுக்குறது ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ChatGPT தான். ஸோ அதுதான் எனக்கு நிறைய ரிசல்ட்ஸ் எனக்கு கொடுத்துருக்கு. நிறைய கான்டென்ட் எனக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஸோ இது எனக்கு வந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலான்னு எனக்கு தெரியல. இந்த ஜீப்லி எனக்கு இப்போ ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணி பார்த்தப்போ எனக்கு வந்து இந்த ஒரு பிக்சர் ரேண்டமாக ஒரு பிக்சர் போட்டுட்டு ஜிப்லி அப்படி சொல்லி ஒரு ஜிப்லி ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி நான் சாதாரணமாக நான் போட்டேன். எனக்கு ரிசல்ட்ஸ் எனக்கு பெருசாக எதுவும் கொடுக்கல. அப்புறம் கன்வெர்ட் டு ஜிப்லி அப்படின்னு போட்டப்போ எனக்கு பட் அது ஒரு 1 மினிட் எடுத்துக்குது உங்களுக்கு. 1 மினிட் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பான அந்த சூப்பரான ஒரு அனிமே வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இனிமேல் நான் நிறைய பிக்சர், நிறைய மொமெண்ட்ஸை வந்து நான் அது கூட ஷேர் பண்ணி எனக்கு ஒரு அனிமே மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் இருக்கேன். ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி ஜிப்லி வந்து கிடச்சதில ஸோ ஹாப்பி. ஏன்னா ஏன்னா நான் இந்த அளவுக்கு விளாட்றேன் அப்படின்னாலே எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு எந்த அளவுக்கு இது பிடிச்சிருக்கு. எனக்கு அனிமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பிளேஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு கற்பனையாக இருந்தாலுமே பட் அது ரொம்ப பிடிக்கும். நான் நினைப்பேன் இந்த மாதிரி ஒரு 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 பிளேஸை வந்து அது ஒரு அனிமே மாதிரி நம்ம மாற்றணும், ஐபேட் வாங்கணும். இதுக்காண்டி ஐபேட் வாங்கி அதில் ஜஸ்ட் அவுட்லைன் கொடுத்து நம்ம மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அது ஒரு ஒரு ஏஐ கிரியேட் பண்ணி கொடுக்குது நமக்கு. அது நம்மளுடைய ஒரு பிக்சர்ஸே அது வந்து இது பண்ணி கொடுக்குது அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஜிப்லி வந்து கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 2, 3 தான் ரேண்டமாக நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். நிறைய பிக்சர்ஸுமே இருந்துச்சு. அந்த சைஸில் கூட நான் போடுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள் அது எந்த அளவுக்கு ஜிப்லி கிரியேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு காய்ஸ். ஸோ கண்டிப்பாக அந்த ஃபில்ம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் எனக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக அந்த ஜிப்லி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா அது லைக் நீங்களே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ரொம்ப மிஸ்டேக்ஸ் இருக்கும். பட் அது அந்த மிஸ்டேக்ஸ் கூட தெரியாது நமக்கு. ஸோ அந்த மிஸ்டேக்ஸை அழகாக மறைச்சும் அது ஒரு ஒரு பிளான்ட் இருக்குது நம்ம பக்கத்து எனக்கு பின்னாடி ஒரு பிளான்ட் இருக்குன்னா, அந்த பிளான்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்சிங்காக காமிச்சு இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக காட்டுது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதில். சில இடத்துல சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, வேறு ஒரு ஆப் அது மாதிரிலாம் பார்த்தோன்னா, அந்த ஒரு மறைச்சது வேறு மாதிரி காமிச்சோம். ஸோ இது இருக்கிறதுலே இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு வெர்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 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 விஷயமுமே ஸோ நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ல வந்து காமிக்கிறேன். அத எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து வாட்ச் பண்ணுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம போய் மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் டேட்டா ஆன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ChatGPT என்ட்ட இருக்குது. ஸோ பட் இருந்தாலும் எப்படி டவுன்லோட் பண்ணுறது உங்களுக்கு வந்து காட்டுறேன். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே வந்து ChatGPT அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி டைப் பண்ணது என்கிட்ட இருக்கனால ஸோ நான் அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே இருக்க பாருங்க இந்த ChatGPT வந்து ஜஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு நான் ஆல்ரெடி இருக்கனால ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணி மேலே ஃபோட்டோஸ்ன்னு இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணுங்கள். நான் ஜஸ்ட்டு ரேண்டமாக என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிளாக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் நல்லா இல்லாத ஒரு பிக்கை தான் நான் கொடுக்குறேன். ஸோ ஒழுங்காக கிளிக் பண்ணாதனால திரும்ப நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதுதான் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்காது. பட் நான் அதை எப்படி அவுட்லுக் எப்படி கொடுக்குது அப்படின்றதுக்காண்டி தான் நான் வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட் டு ஜிப்லி
அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ நான் ரொம்ப சிம்பிளா தான் குடுத்துருக்கேன். பட் இது எடுக்கிறதுக்கு இது வர்றதுக்கு உங்களுக்கு ஃபியூ மினிட்ஸ் ஆகுது உங்களுக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 2 1/2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் கிட்ட ஆகுது. நான் கொஞ்சம் ஸ்பீடா காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பீடா ஓடிட்டு இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம வந்து ChatGPTயும் அந்த Twitter X ஸோ இதையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ எது பெட்டரான ஒரு ஜிப்லி ஃபோட்டோ வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அத வந்து பார்ப்போம். 2ல எது பெட்டர்னா என்ன பொறுத்தவரைக்கும் ChatGPT தான் பெஸ்ட்டு. ரொம்ப சூப்பராவே அந்த ஏஐ வந்து கிரியேட் பண்ணி குடுக்குது. அந்த அந்த ஃபோட்டோவ நீங்களே கொஞ்சம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பாருங்க எக்ஸாக்ட்டா அப்படியே அதே மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த பிக்சர்ல என்ன இருக்கோ அப்படியே தான் இதில இருக்கும். கொஞ்சம் சின்ன ரொம்ப சின்ன சேஞ்சஸ் மேபி வேணா உங்களுக்கு வந்து தெரியலாம். பட் மெஜாரிட்டி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோட்டோக்கு வந்து பார்த்தோம்னா அப்படியே அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து எது கிரியேட் பண்ணதுன்னா, ChatGPT உங்களுக்கு கிரியேட் பண்ணி குடுத்தது. அப்படியே எக்ஸாக்ட்டா இருக்கும். பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ நான் X Twitter வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் இத. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கீழ ஒரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. ஸோ வந்து ஸோ அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ நெறைய பேர் இத பத்தி நீங்க பேசியிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து 2யும் கம்பேர் பண்ணேன். எதுல நல்லா பெஸ்ட்டான ஒரு அனிமே மாரி இந்த பிக்சர் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கீழ அதே மாரி இங்க பின் ஐகான் ஒண்ணு இருக்கு பாருங்க. ஜஸ்ட் அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி அதே பிக்சர நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதே பிக்சர் எடுத்துட்டு, இதுலயும் அதே மாரி தான் நான் குடுக்குறேன். கன்வெர்ட் டூ கிப்லியா? ஸோ அத நம்ம குடுத்துக்கலாம். ஸோ அத குடுத்துட்டு, அதே மாரி தான் நான் குடுக்குறேன். பட் இது வந்து எப்படி கிரியேட் பண்ணுதுன்னா, ஒரு ஒரு அனிமே மாரி தான் கிரியேட் பண்ணுது. பட் அது நம்ம மாதிரி நமக்கு தெரியல. சும்மா ரேண்டமா ஏதோ ஒரு அனிமைய வந்து தள்ளி விடுது. பட் சீக்கிரம் வந்துருது அது. ஸோ ChatGPTல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 ஃபோட்டோ, 3 ஃபோட்டோ மட்டும் தான் பண்ண முடியுது. மிச்சம் பார்த்தீங்கன்னா, பெய்டு வெர்ஷன்ல ஓடுது. ஸோ நீங்க வந்து ரொம்ப ரேரா தான் நீங்க இது பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 2 ஃபோட்டோ இல்ல 3 ஃபோட்டோ மட்டும் தான் அது பண்ணி குடுக்குது. அதுக்கப்புறம் நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க டெய்லியும்னா நீங்க 2 ஃபோட்டோ நீங்க இது பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, அந்த ஃபோட்டோக்கும் இந்த ஃபோட்டோக்கும் வித்தியாசமே இல்லாம இருக்கு. சம்மந்தமே இல்லாம இருக்கு. இத தான் நெறைய பேர் ரெஃபர் பண்றாங்க. பட் என்னதான் இருந்தாலும் ChatGPT செம்ம சூப்பராவே நம்மளோட ஃபோட்டோ வந்து கிரியேட் பண்ணி குடுத்துச்சு. இங்க பாருங்களேன். நான் ஃபோன் வந்து பாக்கெட்ல கை வச்சிருக்க மாரி இருக்கு. பட் நான் அதுல வந்து என்னோட 2 ஹேண்டுமே வந்து ஃபோன் புடிச்சிருக்கேன் நான். இதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்க. பேக்கிரவுண்ட்லாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. இது எனக்கு புடிக்கல அதோட. எனக்கு ChatGPT தான் எக்ஸாக்ட்டா என்னைய வந்து இது பண்ணி குடுத்துச்சு. ஸோ அதனால நான் வந்து ChatGPT தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் கொஞ்சமா நீங்க பிக்சருக்கு ஒரு நாளைக்கு 2 2டா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட பிக்சர் எல்லாமே நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த ஃபில்ம் வந்து உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இதோட நான் கிளம்புறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் தினு. பாய்.